அபி ஆரோக்கிய குறிப்புகள் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உணவோட உண்ணக்கூடிய 5 பழங்கள் எது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோங்க. நிறைய பழங்கள் இருந்தாலும் முக்கியமாக இந்த 5 பழங்களை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது நோய் நொடி இல்லாமல் வாழ முடியுங்க. அந்த பழங்கள் எது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோங்க. நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மேலேயும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. உணவோடு உண்ணக்கூடிய 5 பழங்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழங்கள் மனிதனுக்கு கடவுள் கொடுத்த பரிசு அப்படின்னு சொல்லலாங்க. பறவைகள் விலங்குகளை விட மனிதர்கள் தான் அதிக பழங்களை சாப்பிட்றாங்க. பழங்களில் இருந்து பல சத்துக்கள் நமக்கு கிடைக்குதுங்க. பழங்கள் சாப்பிட்டா போதும், வேறு உணவு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் பழம் என்ற வார்த்தையே உருவானதுங்க. அந்தளவுக்கு இது சக்தி வாய்ந்தது நம் உடலுக்கு. பழங்களை உண்பது நல்லது, ஆனால் மக்கள் நன்மை பல விதங்களில் கட்டுப்படுத்துகிறாங்க. பழத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பரவிட்டுருக்கு. அந்த பழத்தை சாப்பிடக்கூடாது, இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது, இப்போ இதை சாப்பிடக்கூடாது, அதுக்கப்புறம் எப்போது சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்களை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்கங்க. குறிப்பாக மதிய உணவின் போது பழங்களை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு பலரும் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஊட்டச்சத்து நிபுணர்கள் கூற்றுப்படி பார்த்திங்கன்னா, சில பழங்களை உணவோடு சேர்த்து தொடர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஆனால் இரவு உணவின் போது பழங்களை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறீங்களா? அது எளிதாக செரிமானம் ஆகாதாங்க. அதனால தான் இரவில் மட்டும் பழங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, எந்தெந்த பழங்களை உணவோடு சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்னும் நம்ம இந்த பதிவில் நம்ம விரிவாக தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நார்ச்சத்து நிறைந்த பழங்க. அது மட்டும் இல்லாமல் இது நமது வயிற்றில் எளிதிலையுமே ஜீரணமாகும். முட்டைக்கோசு அதே மாதிரி பார்த்திங்கன்னா முளைகளின் சாலட்டில் சில துண்டுகளாக்கப்பட்ட ஆப்பிளையும் சேர்த்து சாப்பிடலாங்க. அதே மாதிரி அடுத்த பழம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சுகளில் கரையாத டானின்கள், பெக்டின்கள். இது ஒரு வகை உணவு நார்ச்சத்து போன்ற பாலிசாக்சைடுகள் அதிகமாக இருக்குது. இது உங்கள் செரிமான அமைப்பை போதுமாக வைத்திருக்குதுங்க. உங்கள் உணவோடு ஒரு கிளாஸ் ஆரஞ்சு நீங்கள் குடிக்கலாங்க. இது ரொம்பவுமே நல்லது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராபெரி, இந்த ராஸ்பெரி, ப்ளூபெரி, இந்த மாதிரி பெரிகளோட ஆக்சிஜனேற்றம் நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் செல்களை சேதத்திலிருந்து பாதுகாக்குதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அதிகரிக்குது. அதே மாதிரி இதை தயிர் சாதம் இருக்குது பார்த்திங்களா, அந்த தயிர் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடலாம். நீங்கள் தயாரிக்கும் மில்க் ஷேக்கில் கூட இதை கலந்து குடிக்கலாங்க. அடுத்த பழம் என்னன்னா வாழைப்பழங்க. உங்களோட பற்களில் நல்ல ஊட்டச்சத்துக்கள் தாதுக்கள் நிறைஞ்சி இதை மதிய உணவின் போது கடைசியாக நீங்கள் சாப்பிடலாங்க. இந்த பழத்தினுடைய சக்தி உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சிறிய பழம் அப்படின்னா கிவிஸ்ங்க. இதில் வைட்டமின்கள், தாதுக்கள், நொதிகள் நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது நல்ல செரிமானம், நோய் எதிர்ப்பு சக்தி, தோல் ஆரோக்கியத்தை உதவுதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலுமிச்சை உங்கள் வாயில் உள்ள உமிழ்நீர் சுரப்பிகளை தூண்டுதுங்க. அதில் உற்பத்தியாகும் உமிழ்நீர் உங்கள் செரிமானத்தை எளிதாக்குதுங்க. நீங்கள் உங்கள் உணவோட ஒரு கிளாஸ் எலுமிச்சை பழத்தை ஜூஸாக குடிக்க செய்யலாங்க. இல்லைனா மதிய உணவுக்கு எலுமிச்சை சாதம் செஞ்சும் சாப்பிடலாங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த அவகோடா பழங்க. வெண்ணெய் பழங்களில் ஆரோக்கியமான கொழுப்பு, நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அதை சொந்தமாக சாப்பிடலாம், இல்லைன்னா மற்ற உணவுகளில் சேர்த்து சாப்பிடலாங்க. அவரை நெல்லியில் நார்ச்சத்து, ஆக்சிடென்டேட்டுகள் இது எல்லாமே அதிகமாக இருக்குது.
இது நோயை தடுக்கும், உடல் செயல்பாடுகளை பராமரிக்கவும் உதவுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தர்பூசணிங்க. தர்பூசணி தோலில் சிட்ருலில் என்ற அமினோ அமிலம் இருக்குது. இது தசை வலியை எளிதாக உதவும். அதனால் மதியம் சாப்பிடும்போது தண்ணீருக்கு பதிலாக இந்த தர்பூசணி ஜூஸை குடிக்கலாங்க. அதே மாதிரி அன்னாச்சி பழத்தில் புரோமிலைன் அப்படின்னு இருக்குது. இது செரிமான நொதியாக செயல்படுது. அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது. இதில் ரசம் வைத்து சாப்பிட்டா செம்ம ருசியாக இருக்குங்க. அதே மாதிரி சாத்துக்குடிங்க. எலுமிச்சையை போலவே சாத்துக்குடியும் உமிழ்நீர் சுரப்பிகளை தூண்டுதுங்க. அதில் உற்பத்தியாகும் உமிழ்நீர் உங்கள் செரிமானத்தை எளிதாக்குதுங்க. நீங்கள் உங்கள் உணவோட ஒரு கிளாஸ் எலுமிச்சை பழத்தை ஜூஸாக செஞ்சு கொடுக்கலாங்க. இது மூலிமா உங்களுடைய ஆரோக்கியமும் அதிகமாகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. நன்றி.